கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்தில் இயேசு எப்படி இருந்தார் என்பதை மிக அற்புதமாய் விளக்குகின்ற வசனம் இது. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினது மாத்திரமல்ல, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட தேவன் இருந்தபடியினால் இயேசு எப்படிப்பட்டவராக இந்த உலகத்தில் இருந்தார்? அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிறதான மக்களை குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பிதாவாகிய ஆண்டவர் நம் கூட இருக்கும் பொழுது என்னவெல்லாம் நிகழ்கிறது என்பதை இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்பொழுது வாசித்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசுவின் கட்டுகளில் இருந்த மக்களை விடுதலையாக்குகிறவராகவும் அவர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தாராம். அப்படி என்றால் என்ன? மக்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் கட்டுகளுக்குள்ளாய் இருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் தேடி சென்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தது மாத்திரமல்ல, பிதாவானவர் அவரை அபிஷேகித்திருந்தபடியால், வல்லமையினால் நிரப்பி இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயிருந்தார். இயேசு கிறிஸ்து மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குகிறவராக, அவருக்குள்ளாய் இருந்ததான பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான இரட்சகராக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனோடு கூட கடவுள் இருக்கும் பொழுது அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவன் பிறருக்கு ஆசீர்வாதமான மனிதனாக அவர் இருப்பார். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணம் தானாகவே இந்த மனிதனுக்குள்ளாக உருவாகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தாரோ, எங்கெல்லாம் மக்கள் மிகுந்த வேதனையோடு கூட கஷ்டத்தோடு கூட அவரை தேடி வந்தார்களோ, அந்த இடத்திலெல்லாம் வேதம் தவறாமல் ஒரு பதிவை வைக்கின்றது. அது என்ன? அவர்களை கண்டு மனதுருகினார் என்று எழுதியிருக்கிறது. இயேசு மனதுருகினார். ஏன் இயேசு மனதுருகினது மாத்திரமல்ல, அன்றைக்கு மார்த்தாலும் மரியாளும் அழுகிறதை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதியிருக்கிறது. அந்த அற்புதமான ஆண்டவர் அன்றைக்கு எருசலேம் பட்டணத்திலும் சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் நன்மை செய்கிறவராக திரிந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதே நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து நம்மை வழிநடத்துகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த ஆண்டவர் எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தேடி சென்று அவர்களுக்கு விடுதலையையும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் கொடுத்த கடவுள் இன்றைக்கு அவரை தேடி நாம் வருகின்றோமே. இயேசுவே, தாவீதின் குமாரனே,
எனக்கு இறங்கும் என்று பர்த்திமேயு கேட்கும் பொழுது அங்கே தானே நின்று அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அருகில் வந்த பர்த்திமேயை பார்த்து நான் உனக்கு என்ன செய்யட்டும் என்று கேட்டார் அல்லவா. அப்படி இந்த நன்மை செய்கிற மனதுருக்கமுள்ள ஆண்டவர், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். நம்மை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் கிருபை கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் சுகமாய் வாழ்வதற்கு நன்மை செய்கிற கடவுள் நம் கூடவே இருக்கிறார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த தீமையான காரியங்களோ, தோல்வியை உண்டாக்குகின்ற காரியங்களோ, அல்லது உங்கள் சமாதானத்தை குலைத்து போடுகின்ற காரியங்கள் எது நடந்தாலும் கவலைப்பட வேண்டாம். இந்த சூழ்நிலையிலே தான் நீங்கள் உறுதியான விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். என்னவென்று சொல்லி, இல்லை இல்லை, என் ஆண்டவர் என்னை அவமானப்படுத்த மாட்டார், என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என் ஆண்டவர் தோல்வியை எனக்கு கொடுக்க மாட்டார். எல்லா விதமான இந்த பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் நான் ஜெயித்து ஜெயம் பெற்று நான் முன்பு இருந்ததை விட எழும்புவேன் என்கிறதான ஆழமான விசுவாசம் நமக்குள் வரட்டும். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய இரட்சகர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் கட்டில் இருக்கிற மக்களை விடுதலையாக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தேடி வந்திருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக அவருடைய வல்லமை நம்மை நிரப்பும், அவருடைய மனதுருக்கம் நம்மை வழி நடத்தும். மொத்தத்தில் நாம் ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழ்வோம். கடவுள் தாமே அப்படிப்பட்ட கிருபையை தொடர்ந்து தந்து நம்மை பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஆமென், ஆமென்.